இணைச்சட்டம் 31வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே அஞ்சாதே திகையாதே திகையாதே. பாருங்க, ஏன் உங்களை படிக்க சொல்றேன்னா சொல்றவங்களுக்கு தான் அந்த வார்த்தை. நீங்க தள்ளி விட்டீங்கன்னா எனக்கு வேண்டான்ற மாதிரி அந்த வார்த்தையை பிரைஸ் எல்லாம் படித்தவங்களுக்கு தான் அந்த வார்த்தை. அப்படி தான் நான் வைப்பேன். ஆமென். எனக்கு கொடுத்தாருன்னா இது எனக்கு வார்த்தை, உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது உங்களுக்கு வார்த்தை. ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி. பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரன் படிங்க சத்தமா, பிரதர் படிங்க பிரதர். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே திகையாதே. பிரைஸ் தி லார்ட். நீ எதற்குமே பயப்படாத என்றார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷம் ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் சொன்னா நாம் கனி கொடுப்போம் என்கின்ற நம்ம கையில் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா நாம கனி கொடுப்போம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு வருஷத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்கிறார். ஆமென். உலகத்து கையில் கொடுக்கல, என் கையில் கொடுத்துருக்கார். எதற்காக? கனி கொடுக்க. நான் கனி கொடுக்கிறவராக மாற வேண்டும். ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் நம் கரத்தில் இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். காலம் கொடியதாக இருப்பினும், சூழ்நிலைகள் கொடியதாக இருப்பினும், நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள் ஏக்கச்சக்கமாய் இருப்பினும், ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்மோடு இருந்து வாக்கு பண்ணி ஆண்டவருடைய தூய மகிமை, அவர் பெயர் எப்பொழுதும் விளங்கும்படியாக அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? இந்த இணை சட்டம் 31:8. ஆமென். மோசேயினுடைய காலம் முடிந்து அடுத்த ஒரு காலம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உண்மையாகவே கடந்த வருடம் நமக்கு முடிந்து விட்டது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடந்த வருடம் எனக்கு எல்லாமே முடிந்து விட்டது. ஒரு புதிய பாதையை ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு இந்த வருடத்தில் வழி நடத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு புதிய மார்க்கத்தை, ஒரு புதிய வழியை அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். யோசுவாவுக்குள்ளார அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது என்ற ஒரு காரியம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஏன் சொன்னா, இவ்வளவு நாளா நான் மோசேக்கு பின்னாடி தானே நின்றுட்டு இருந்தேன். மோசேக்கு பின்னாடியே இருந்தான். மோசே கையை தூக்க சொன்னா கையை தூக்குவான், ஓடுன்னு சொன்னா ஓடுவான். காரணம், அவன் முடிவு எடுக்கும் இடத்தில் அவன் இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க. அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட், யோசுவா மோசேக்கு பின்னாடி தான் இருந்தான், ஆனா முடிவு எடுக்கிற இடத்துல இல்லை. மோசே எதை சொன்னாலும் செய்யற இடத்துல தான் யோசுவா இருந்தான். மோசே யோசுவா கிட்ட யுத்த காலத்தில் கையை உயர்த்துன்னு சொன்னா கையை உயர்த்துவான், கத்தி எடுத்துட்டு போன்னு சொன்னா கத்தி எடுத்துட்டு போவான். இதுதான் அவன் செய்த வேலை. பிரைஸ் தி லார்ட். இதுதான் அவன் செய்த வேலை.
அதே நேரத்தில் மோசே மௌனமாக அவனுடைய வேலையெல்லாம் இவன் செய்து கொண்டிருந்தான். நல்லா சிந்திச்சு பாருங்க. இவன் ஆசாரிப்பு கூடாரத்தில் தங்கியிருப்பான். ஆசாரிப்பு கூடத்தில் இவன் தங்கியிருப்பான். சில பொறுப்புகளும் உத்தரவாதங்களும் சில பாரங்களும் அவன் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்க முடியும், என்ன நடக்கும், எப்படி நாம் கடந்து போகிறோம் என்கிற ஒரு கேள்வி யாருக்கு இருந்தது? அவனுக்குள் இருந்தது. யாருக்குள்ள இருந்தது? யோசுவாக்குள்ள இருந்தது. நான் எப்படி செய்ய போறேன்? பொறுப்புகள் எல்லாம் இருக்கு, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு, நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்போது மோசே மூலமாக ஆண்டவர் அவனோடு பேசினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே மூலமாக பேசினார். ஆண்டவர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எப்படி சொல்றார் பாருங்களா? ஆண்டவர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கோடு கூட உங்களுக்கு முன்னாக கடவுள் போக போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறேன் என்கிற ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் தான் உங்களோடு போக போறேன். எப்படி மோசே யோசுவாவுக்கு சொன்னாரோ, ஆமென், அதே போல ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார். என்னென்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன எதிர்பார்ப்புகளோடு நீ இருந்தாலும் சரி, தடைகள் இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உனக்கு முன்பாக போகிறவர். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு தூது, ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் வைத்திருக்கிறார். இதை நீங்க உறுதியாக பிடிச்சிக்கணும், இதை விசுவசிக்கணும். ஏன் சொன்னா, ஒவ்வொருவருக்கு முன்பாக அவர் போகிறவர். ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி. இவங்களுக்காக தான் போவேன், அவங்களுக்காக தான் போவேன் இல்லை, அவரை தேடுகிறவர்களுக்கு அத்தனை பேருக்குமே அவர் முன்பாக போகிறார். அவர் முன்பாக போகிறார். இதை எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லணும், ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிறார். மோசே சொல்றார், ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அதுதான் சொன்னார். வசனம் அப்படிதானே சொல்லுது. ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே. பிரைஸ் எல்லாம். அஞ்சாதே, பயப்படாதே. திருச்சபையே, நீ பயப்படக்கூடாதுன்னு தான் கடவுள் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீ பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஒருவேளை நீ சொல்லலாம், இந்த வருஷம் இப்படி இருக்குமா? இருக்கட்டும். அப்படி இருக்குமா? இருக்கட்டும். நிலநடுக்கம் வருதுன்னு சொல்றாங்களா? வரட்டும். பூமி அதிர்ச்சி வருதா? வரட்டும். கடலே உள்ள வந்தாலும் வரட்டும். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அவ்வளவுதான். நான் இயேசுவினுடைய பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, எப்போதும் சந்தோஷம்தான், எப்போதும் சந்தோஷம்தான். ஒரு ட்ரெயினில் வண்டி ஓடும்போது ஒரு சின்ன பையன் இறங்குவான். அந்த ஓட்டத்திலேயே இறங்குவான், திரும்பவும் அந்த வேகத்திலேயே போய் அவன் ஏறுவான். அப்போ வண்டி உள்ளே இருந்த பெரியவங்க சொன்னாங்க, தம்பிடே, இப்படி ஓடுற ட்ரெயினில் ஏறுறிய, ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்தா கை போயிட்டு கால் போகும், உயிரே போகும், உன் ஆபத்து தெரியாது அவனுக்குன்னு சொல்லும்பொழுது அவன் சொன்னானா, ட்ரெயினில் முன்னாடி டிரைவராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எங்கள் அப்பா. முன்னாடி வண்டி ஓட்டுறாரு டிரைவரு, அவர் எங்கள் அப்பா. அவர் கண்ணாடியிலேயே என்னை பார்க்குறாரு.
நான் எந்த ஸ்பீடில் வண்டியில் மூவ் ஆச்சுன்னா ஏறுவேன், எந்த ஸ்பீடில் இறங்குவேன்னு அவருக்கு தெரியும். சிந்திச்சு பாருங்க. அவன் எந்த தைரியத்தில் சொல்கிறான்? எங்கள் அப்பா எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. தேவப்பிள்ளையே, இந்த வருஷம் நீ வாழ்க்கை முழுசும் சொல்லணும், உன்னுடைய ஆயுள் காலம் முழுதும் சொல்லணும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எனக்கு முன்பாக என் ஆண்டவர் இருக்கிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை மாறாது. அது என்னை விட்டும் விலகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு முன்னாடி நிற்கிறான். அப்படி நீ சொன்னாவே போதும், நீ பயப்படவே தேவையில்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீ பயப்படவே தேவை. அவன் என்ன நினச்சிட்டான்? இவ்வளவு நாளாக நான் மோசே எனக்கு சொன்ன வார்த்தையை மாத்திரம் செஞ்சுருந்தேனே, மோசேக்கு பின்னாடி தானே நின்றுட்டு இருந்தேன், மோசே என்ன சொல்கிறாரோ அதை தானே நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா எப்பொழுதும் மோசே தானேப்பா எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தார், நான் பின்னாடி தானே நின்றுக்கிட்டு இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஊழியத்தில் நீ பின்னாடி நிற்கிறேன்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரத்தில் ஆண்டவர் உன்னை முன்னாடி கொண்டு வந்துடுவார். ஆமென், ரொம்ப சீக்கிரத்தில் முன்னாடி கொண்டு வந்துடுவார். அப்போ ஒரு நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தேவ மனுஷன், ஊழியக்காரன் மோசே, கர்த்தருடைய ஸ்தானாதிபதி, அப்படிப்பட்டவருக்கு கீழே பின்னாடி நிற்கிறான். அது ரொம்ப முக்கியம். நான் இந்த இடத்த படிக்கும் பொழுது நான் கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டேன், அப்படியே அமைதியில் உட்காந்துட்டேன். நம்ம எவ்வளவு தான் வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு தான் தாளந்துகள் இருந்தாலும், எவ்வளவு தான் எனக்கு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு தான் எனக்கு எல்லா திறமைகள் இருந்தாலும், அவன் மோசேக்கு பின்னாடி தாங்க இருந்தான். பிரைஸ் தி லார்ட். மோசேக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்தான். இப்போ மோசே இல்லை. ஆமென், இப்போ மோசே இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. யோசுவா திகைக்கிறான், யோசுவா திகைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அடுத்த பாதையில் கொண்டு போனார். ஐயா, அடுத்த பாதையில் கொண்டு போனார். ஏன் தெரியுமா? மோசேக்கு பின்னாடியே நின்றுட்டு இருந்தான், நிழலை போல. அது ரொம்ப முக்கியம். நிழலை போல இந்த ஊழியம், கடவுளுடைய பணி, கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய காரியம், அந்த காரியத்துக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு அவனுக்கு எல்லாமே இருந்தது, எல்லாமே தெரியும். ஆனால் மோசே என்ன சொல்றாரோ அவன் அப்படியே செய்தான், அவன் அப்படியே செய்தான். இப்போ நாம் என்ன செய்யணும்? இவன் அப்படியே திகைத்து போய் நின்று கொண்டு இருக்கிறான். நான் என்ன செய்யணும் அடுத்தது? மோசே இல்லை. மோசேக்கு அடுத்து நான் என்ன செய்யணும்? திகைச்சு கொண்டு இருந்தான். மோசே இல்லைன்னு கவலைப்படாதப்பா, நான் உனக்கு முன்னே போகிறவன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஐயோ என் மனைவி இல்லையே உயிரோட, ஐயோ என் கணவர் இல்லையே உயிரோட, என் பிள்ளைகள் இல்லையே என்னோட, என் உறவுகள் இல்லையே என்னோட, எனக்கு ஆறுதல் சொல்ல பெற்றோர்கள் இல்லையே என்னோட. இவங்கெல்லாம் கடந்த வருடம் என் கூட இருந்தாங்க, இத்தனை பேர் என் கூட என்னை சுத்தி இருந்தாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? இப்ப நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த கேள்வி ஒருவேளை இங்கே ஒரு சில பேருக்கு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இருக்கலாம். என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், என் பிள்ளையை எப்படி கரை சேர்க்க போகிறேன், என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், என்னுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாரு. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இந்த அருமையான நாளில், கவலைப்படாத, கவலைப்படாத,
அதற்கு அவசியமே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வருடம் ஆண்டவர் நேரடியாக இறங்கி வந்து உனக்கு முன்னே போக போகிறார். கையை தட்டி நேரடியாக. எப்படி போவாராம்? ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார், அவரே உன் முன்னின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். Praise the Lord. ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் ஆண்டவர் தாமே உனக்கு முன்பாக கடந்து செல்வார். ஆமென். ஆண்டவர் உனக்கு முன்பாக கடந்து செல்வார். ஆண்டவர் முன்னாடி போனா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வருஷம் நீ எங்கேயும் போகாத. நல்லா புரிஞ்சுக்க. இந்த வருஷம் நீ எங்கேயும் போகாத. ஒரு வியாபாரம் பண்ணுறியா, ஃபர்தராக ஒரு வேலை தேடுறியா, நீ படிக்க போறியா, உன் வாழ்க்கைக்கு உண்டான காரியத்தை நீ செய்யணும்னு நினைக்கிறியா, இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்னாடி போங்க அப்படின்னு நீ சொல்லிட்டு போய் பாரு, கடவுள் உனக்கு முன்னாடி போவார். ஒரு தொழில் செய்கிறியா, ஒரு வியாபாரம் பண்ண போறீங்களா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆண்டவரே எனக்கு முன்னாடி போங்க. படிக்கணுமா, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட போறேன், எனக்கு முன்னாடி நீங்க போங்க. குடும்ப காரியத்தை குறித்து நீ பேச போறியா, குடும்ப காரியத்தை குறித்து நான் செயல்களில் முன்னாடி போகிறியா, ஆண்டவரே எனக்கு முன்னாடி போங்க. ஆண்டவர் உனக்கு முன்னாடி போகும்பொழுது என்ன நடக்கும்? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் முன்னாடி போனான்னாக்கா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். எதிர்த்து நிற்கிறவன் யார்? ஒருத்தருமே கிடையாது. ஒருத்தருமே கிடையாது. ஒரு தேவ மனுஷன், ஒரு ஆர்டிக்கலில் நான் படித்தேன், அவருடைய சாட்சியின் வார்த்தை. அந்த தேவ மனுஷன் ஏரியாவில் ஒரு சின்ன வீட்டில் ப்ரேயர் நடத்திட்டு இருக்காரு, ஹவுஸ் ப்ரேயர். அப்படி ஹவுஸ் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட்டதுனால போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவரையும் சேர்த்து கூட்டத்தில் நின்று நம்மளையும் சேர்த்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரையும் சேர்த்துட்டாங்க. உடனே அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார், நாளை காலையில் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடணும், ஐயா வந்து பாரு. காலையில் இவர் கிளம்பி போகிறார். காலையில் இவர் கிளம்பி போகும்பொழுது நைட்டெல்லாம் பயந்துட்டார். ஐயோ என்ன நடக்க போதோ, ஏந்து நடக்க போதோ, இப்போ என்ன பிரச்சனையோ ஒன்றும் புரியல. அவர் எங்கேயும் போல நேராக தேவ சமூகத்தில் போய் உட்காந்துட்டார். இரவெல்லாம் அழுதார், கதறினார், ஆண்டவரை துதிச்சார். காலையில் சொன்னது பிரகாரம் நேராக ஸ்டேஷன் வாசலில் போயிட்டார். நல்லா கவனிங்க, ஸ்டேஷன் வாசலில் போயிட்டார். உள்ளே போன உடனே அங்கே எழுதுறதுக்கு ரைட்டர் இருப்பாங்க இல்லையா, என்ன விஷயம், யார் நீங்கள், இந்த மாதிரி நேற்று நைட்டுக்கு என்னையை வந்து கூப்பிட சொன்னீங்களே, அதனால் வந்திருக்கிறேன். சரி வெயிட் பண்ணு, ஐயா வந்துடுவார். ஐயா வருவார், வெயிட் பண்ணு. ஐயா வந்துட்டார். இவர் கதவை திறந்து உள்ளே போனால் ஐயா எகிரி கீழே விழுந்துட்டார். அதிகாரி கீழே விழுந்துட்டார். அந்த ஆர்டிக்கலில் நான் படித்தேன், அவர் மேலிருந்து அபிஷேகம், அவர் மேலிருந்து அபிஷேகம். கடவுள் உனக்கு முன்னாடி போகிறாருன்னு சொன்னா அங்க இருக்கிற கோணலும் மாறுபாடுமான நிலைகள் எல்லாம் தகர்க்கப்படும். இந்த வருஷத்தை நீ நல்லா பிடிச்சிக்கோ. எங்க போனாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போங்க. நீயா ஒரு வேலையை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, கடவுள் விரும்பாம, கடவுள் சொல்லாம, கடவுளுக்கு முறையிடாம, கடவுளிடத்துல ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சோன்னு சொன்னா சிக்கிடுவோம். ஒரு சில நேரத்தில் கடவுளே அனுமதிப்பார். ஆனால் ஏன் அனுமதிச்சாருன்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அதுலேருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். அப்போ நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளையே, நீ என்ன செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி,
எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆண்டவர் உனக்கு முன்னாடி போகும்போது எல்லா பிரச்சனையும் முடிந்து விடும். காரணம் என்னன்னாக்கா, அவர் உனக்கு முன்னின்று எல்லா சத்துருக்களையும் அவர் அழிப்பார். பிசாசின் தந்திரங்களை அவர் அழிப்பார். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் உடைப்பார். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விஐபி போறாங்கன்னு சொன்னா சாதாரண பாதுகாப்பா இருக்கு. ஒரு விஐபி போறாங்கன்னாங்க, இந்த பக்கம் போறாங்கன்னு சொன்னாங்க, ரோடையே பிளாக் பண்ணிட்டோங்க. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. ஆனால் நீங்களும் நானும், அவர் எனக்கு முன்னாடி போனால் சாகிற வரைக்கும், இந்த உலகத்தை போகிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தான். கையை தட்டி, எனக்கு பாதுகாப்பே அவர் தான். எனக்கு அவர் தான் பாதுகாப்பு. அவங்களுக்கு எல்லாம் விஐபிங்கெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அது 5 வருஷம். ஆனால் எனக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவன், வாழ்நாள் முழுவதும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளை, நீ ஆண்டவர் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். நீ யாரு? ஆண்டவர் பார்வையில் சாதாரணமான ஆள் இல்லை, விலையேற பெற்றவன். காரணம் என்னன்னா, உனக்கு முன்பாக எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தரைமட்டமாக்கி விடுவார். உனக்கு முன்னாடி போனார்னா அவர் எல்லாத்தையும் தரைமட்டமாக்கிடுவார். நீங்க அவருக்குள்ள நின்று பாருங்களேன், அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களை எல்லாம் இந்த வருடம் ஆண்டவர் அழிக்கிறவராக உனக்கு முன்னாடி போக போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவப்பிள்ளையே, இந்த வசனத்தை பிடிச்சிக்கங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு முன்னாடி போகிறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் போகணும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எலியா ஜெபிக்கும் பொழுது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு சொன்னா, நாம ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதுமே இந்த வார்த்தையை சொல்லணும், ஆண்டவரே எனக்கு முன்பாக நீங்க நிக்கிறீங்க, எனக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. இந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் வாக்குத்தத்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நல்லா பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா, இந்த வருஷத்துல நீ சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வருஷத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, சுடர்களை போல. இந்த வார்த்தையை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை நீ விசுவசித்தால் நீ தேவ மகிமையை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி ஒரு புதிய வழியை இந்த வருஷத்தில் ஆண்டவர் உனக்கு திறக்க போகிறார். ஒரு புதிய வாசல், ஒரு புதிய வழியை இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு முன்பாக திறப்பார். காரணம் என்னன்னாக்கா, அவர் உனக்கு முன்னாடி போகிறதுனால, உனக்கு முன்னாடி போகிறாரு. இதுதான் கடவுள் செய்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு புதிய குடும்பம் இருக்கிறது, புதிய ஊழியம் இருக்கிறது, புதிய ஆசீர்வாதம் இருக்கிறது, புதிய காரியங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த வருஷம் கொடுக்க போகிறார். கடந்த காலங்கள் எல்லாம் கடந்து போன எல்லா காலாவதி ஆயிடுச்சு. ஐயோ, அந்த வருஷம் நான் போன வருஷத்தில் இது எனக்கு நடக்கலை, அந்த வருஷம் எனக்கு நடக்கலை, அதுக்கு முந்தின வருஷமும் நடக்கலை, அதுக்கு முந்தின வருஷமும் நடக்கலை, வருஷம் எதுவுமே நடக்கலை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இனி பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், இனி நீ பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே, இப்பொழுதே. நீ பூர்வமானது நீ இனி சிந்திக்கவே வேண்டாம். ஆமென். பழசை நினைக்கிறீங்க. எத்தனை பேர் பழசை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துன்னுக்குறீங்க? ஆமென். பிரைஸ்லாம். இது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஒரு சில பேர் பெருமூச்சை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். பிரைஸ்லாம். எவ்வளோதான் அபிஷேகத்தில் நிறந்தினாலும், எவ்வளோதான் வார்த்தையை கேட்டாலும் அந்த நேரம் அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா பன்னில் தண்ணி பட்ட மாதிரி ஆகிடும். பன்னு பார்த்துக்கிறீங்களா? கண்ணாடியில் இருக்கிற போது புஷ்ஷுன்னு இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள், சொயின்னு ஆகிடும். அவன் பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ்லாம். எனக்கு கவலை வச்சு நான் என்ன பண்ணுறது?
ஏன்னா எனக்கு முன்னாடி கடவுள் இருக்கும்போது நான் எதை குறித்தும் கலங்கலை. கடந்த வருஷத்தில் இப்படி இருந்தது அப்படி இருந்தது அதெல்லாம் வேண்டாம்.